நமக்குள் நாம் சிறுகதை. ஆசிரியர் மகரிஷி அவர்கள். சீதா, உன்னுடைய மௌனத்தை நான் உன் பரிபூரண சம்மதமாக ஏற்றுக்கொள்ளலாமா? மீண்டும் அங்கே மௌனமே பாஷையாக வந்தபோது கொஞ்சம் நிதானப்பட்டவனாக கேள்வியை வேறு ஒரு கோணத்திலிருந்து கேட்டான். நான் மற்ற ஏற்பாடுகளுக்கு சொல்லிவிடட்டுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருப்பதிக்கு புறப்பட வேண்டாம். அடுத்த 2 தினங்கள் நல்ல நாளாக இருப்பதாக சாஸ்திரிகள் கூறினார். சாய்நாத் இப்படி கூறிய போது சீதாவுக்கு உற்சாகம் பிறந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியையே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஓரளவு நம் இருவர் உள்ளத்திலும் தோன்றி நம்மை லேசாக உலுப்பிக் கொண்டிருக்கும் அச்சத்தை, மாரல் ஃபியரை எண்ணி நாம் பெருமைப்படலாம். ஏனென்றால் மனசாட்சியின் உறுத்தல் என்பது நம்மிடம் நன்றாகவே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, நாம் நம் மனசாட்சிக்கு பயந்தே நடக்கிறோம் என்று பெருமைப்படலாம். இரண்டாவது, நமது இந்த கல்யாணத்தின் மூலமாக நம்மிடையே தடையாக இருக்கின்ற ஒரு சிறு கதவின் தாழ்பாலை தைரியத்துடன் அகற்றுகிறோம். நம்மிடையே என்று நான் கூறுவது, ஒரே வாழ்க்கை தத்துவங்களையும் நியதிகளையும் கொண்ட 2 சமூக பிரிவுகள். இவற்றை இணைக்க நாம் தைரியத்துடன் மேற்கொள்ளும் ஒரு சிறு முயற்சி இல்லையா இது? வழிபாட்டு முறையிலே வெளியே தெரிகின்ற வித்தியாசம் ஒன்றை தவிர போகும் பாதை, அடைய நினைக்கும் முடிவு இருவருக்கும் ஒன்றுதான். சீதா தன்னுடைய அறிவு திண்மையை வெளிப்படும்படியாக பேசியதில் சாய்நாத் ஆச்சரியப்படவில்லை. அவளுடைய படிப்பும் அவள் வேலை செய்யும் இடமும் அப்படிப்பட்டதொரு வளர்ச்சிக்கு அவளுக்கு உதவி கொண்டிருக்கின்றன. சீதா இப்படி கூறியவுடன் அவளுக்குள் வெட்க உணர்வுகளின் சிற்றலைகள் அவன் மனதை அலைந்து கொண்டு நின்றன. சீதா எந்த கோணத்திலிருந்து இதை சிந்தித்து முடிவு செய்து வைத்து கொண்டு இருந்தாலோ அந்த கோணத்திலிருந்து அவன் இதை இதுவரையிலும் அணுகியது இல்லை. மேற் சாம்பலாக உள்ளத்திலே படர்ந்துவிட்ட வேட்கையும் அதற்கு அவனாக கொடுத்து கொண்ட காதல் என்ற வியாக்கியானமும் ரொம்ப பழமையானவை. இதை பலர் நமக்கு முன்னால் செய்திருக்கலாம். அதை மறைமுகமாக வேறு வழியில்லை என்ற நிலை வந்த பின் வேண்டா வெறுப்புடன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லோருடைய சம்மதத்தையும் ஒப்புதலையும் பெற்றுக்கொண்டு ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி இதை ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையாக மாற்ற முயலுவோமே என்றாள் சீதா. சாய்நாத் இதற்கு தடை ஏதும் கூறவில்லை. அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறதே, அதற்குள் நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாக வேண்டும். உன்னுடைய சம்மதம் என்பதை நான் உன்னிடமிருந்து வெறும் சமிஞ்ஞையாக மட்டும் எதிர்பார்க்கவில்லை, அதைவிட அதிகமாக ஒத்துழைப்பாகவும் எதிர்பார்க்கிறேன் என்றான் சாயிநாத். அதையே தான் நானும் சொல்லுகிறேன். இதற்கு நமக்கு சிலருடைய சமிஞ்சை மட்டும் போதாது, நம் பெற்றோரின் ஒத்துழைப்பும் வேண்டும். நம் வாழ்க்கை என்பது நம் விவாகத்துடன் முடிந்து விடுகின்ற விஷயம் இல்லை என்றாள் புன்னகையுடன். எல்டாம்ஸ் ரோட்டில் மெதுவாக பேசிக்கொண்டே நடந்தனர். அவள் பணியாற்றுவது அமெரிக்க கான்சல் ஜெனரல் அலுவலகம். அவன் பணிபுரிவது மவுண்ட் ரோட்டிலே மையமாக உள்ள ஒரு மோட்டார் தொழிற்சாலையின் கணக்கு பிரிவில். கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்லை, சூழ்நிலையை கனிய வைத்து கொண்டு நாம் மேற்கொண்டு தொடருவோம். எதிர்த்து கொண்டு செய்வது என்பது வேறு, அது ரொம்ப சுலபமும் கூட. ஆனால் நாம் அந்த மாதிரி வரம்பு மீறலை மேற்கொள்ள வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் தூண்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். எதிர்த்து கொண்டு தீவிர தன்மை மூலமாகத்தான் இதை செய்ய முடியும் என்கின்ற நிலைமை உருவாகிவிட்டால் அதற்காக நான் பின்வாங்கி விடுவேன் என்று பயப்படாதீர்கள் என்றாள் சீதா குறும்புடன். அந்த பயம் எனக்கு இல்லை என்றான் சாய்நாத் தன்னுடன் ஒட்டி உரசினார் போல வரும் அவள் கரத்தை அழுத்தி பிடித்த. ராகவன் தமது அறையிலே நடை போட்டு கொண்டிருந்தார். அறை மூலையிலே கூடை நாற்காலியில் அமர்ந்து தம்மையே பார்த்த வண்ணம் இருக்கும் மகள் சீதாவை முகத்திலே எந்தவித உணர்ச்சிகளின் பாவமும் இன்றி பார்த்தார். டெல்லியிலே மிக பிரபலமான நிறுவனம் ஒன்றில் உயர்ந்த பதவி வகித்து ஓய்வு பெற்றவர், பொருளாதார மேதை. புதிய நிறுவனங்கள் அமைக்கும் போது அவரையும் ஒரு கௌரவ டைரக்டராக நியமித்து கொள்ளுவதில் பெருமிதப்படும்படியானவர். ஓய்வு பெற்றவர் என்ற பெயர்தான். இடையறாது அவரது அறிவுரைகள், அவரது புதிய பொருளாதார சீரமைப்பு கொள்கைகள் எல்லாம் அவருடன் தொடர்புள்ள நிறுவனங்களுக்கு சென்று கொண்டேதான் இருக்கின்றன. அவரை பொறுத்தவரையிலும் அவரது சிந்தனைகள் விசாலமானவை. அவரது மூத்த பிள்ளைகள் இருவர் மேல் நாடுகளின் பணிபுரிகிறார்கள்.
மூத்த மகள் டெல்லியிலே வாழ்க்கைப்பட்டு இருக்கிறாள். சீதா கடைசி பெண். அவள் அபரிமிதமான அன்பு அக்கறை எல்லாம் பெற்ற ஒரு தனி பொக்கிஷம் அவருக்கு. என்றாலும் மகளுடைய இன்றைய விருப்பம் அவரை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. அவருக்கு நினைவு தெரிந்து தன் குடும்பத்திலே இப்படிப்பட்ட துணிவான செயலை யாரும் மேற்கொண்டது இல்லை. தான் இதற்கு எப்படி சம்மதிப்பது என்பதை விட இதை எப்படி சாத்தியமாக்குவது என்பதில் அவர் சிந்தனை வேகம் ஓடியது. சில கணங்கள் மகளை பார்த்தபடி குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவர், இதில் உள்ள நடைமுறை அசாத்தியங்களை பற்றி நீ கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாயா என்றார். நடைமுறைகளை சாத்தியமாக்கத்தான் அப்பா உங்கள் அனுமதியும் உதவியும் வேண்டும். எந்த வழியில்? நாம் நினைக்கின்ற நடைமுறையும் இவ்வளவு காலமாக நாம் ஏற்று மதித்து வந்து இருக்கின்ற பழைய தியரிகளையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து விசாலமான ஜனசமூகமாக நாம் ஐக்கியப்பட ஒரு ஒப்புதல் போல இந்த சடங்கு உங்கள் சம்மதத்துடன் நடக்கும்னு நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரியான என்னுடைய தீர்மானம் எப்படி உங்கள் மனசை அதிர்ச்சிக்கு உட்படுத்தி இருக்குமோ அதே போல சாய்நாத்தின் பெற்றோரையும் இது அதிர்ச்சிக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கும். அவரும் அவர் பெற்றோரிடம் இதைத்தான் விளக்கி கொண்டு இருப்பார். நமது சமூகத்துக்கிடையே நமது மத வழிபாட்டு முறைகளை சரிப்படுத்தும் சனாதனியைத்தான் நம்மை வழிகாட்டி அழைத்து செல்லும் சுப்ரீம் கமாண்டர், சர்வ வல்லமை பெற்ற ஒரு அதிகாரி என்று மதிக்கிறோம். அந்த மதிப்பை நானும் வரவேற்கிறேன். அத்தகைய நெறியாளர்களின் வழி ஒரு புனிதமான வழி என்பதை அவரும் மறுக்கவில்லை. அதை அவமதிக்கவும் இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையை மனதில் கொண்டு இதை மேற்கொண்டால் ஒரு சகஜ சூழ்நிலையை நாம கொண்டு வர முடியாதா என்பதுதான் என் கேள்வி. புரட்சிகரமான மாறுதல் வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை. இதற்கு புரட்சியே தேவையில்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள் மற்றொரு உள் வட்டமாக செயல்படுவதில் தவறு இல்லையே. அதை ஒரு விசாலமான எண்ணத்தின் அடிப்படையில் ஏற்கக்கூடாதா? ராகவன் நகைத்தார். அந்த நகைப்பிலே இருந்த பரிகாசத்தின் தன்மை சீதாவுக்கு எரிச்சலை ஊட்டியது. முடிவாக நீ என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய்? உங்களிடமிருந்து மட்டுமல்ல, உங்களை போன்ற பெரியவர்களிடமிருந்து சாஸ்திர சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். நான் யாரு அந்த சம்மதம் தர? அதை பின்தொடர மட்டும்தான் எனக்கு ஆக்கினை. இன்றைய விஞ்ஞான ரீதியிலான வளர்ச்சியினாலும் பொருளாதார இடர்பாடுகளினாலும் நமது சதாதன தர்மங்கள் சிதறுவதை நானும் உணர்கிறேன். என்றாலுமே அதை நம் சௌகரியத்துக்காக கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமே என்று நான் எண்ணியதே இல்லை. நமது சௌகரியத்துக்காக இந்த விஷயத்தில் சுயநலமாக நடந்து கொள்வதை நான் விரும்பவும் இல்லை. எவ்வளவுதான் நான் வெளி உலகத்துக்கு ஒரு நாகரிகத்தின் சின்னமாக காட்சி தந்தாலும் அந்த ரங்கத்தில் நான் ஒரு வைஷ்ணவன் என்கின்ற கம்பீரமான உணர்வுடனேயே இருக்கிறேன். சீதா மௌனமாக எழுந்துவிட்டாள். சந்தியா கால ஜபத்தை முடித்துவிட்டு வெளித்திண்ணையில் உடம்பை போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்தார் சபேசன். வாய் ஆனந்த லகரியை முணுமுணுக்க, பார்வை தெருவிலே லயித்திருந்தது. அடிக்கடி அவர் கண்கள் நிலை வாயில் படிப்பக்கம் திரும்பியது. ஆழ்ந்த சிந்தனையின் இப்ப சாய்நாத் வாசல் படிப்பக்கம் உட்பக்கமாக திரும்பி அழைத்தார். சாய்நாத் வந்து நின்றான். சில கணங்கள் அவனையே பார்த்தார். அவர் உதடுகள் நெளிய முறுவல் அளித்தார். அப்புறம் சாய்நாத் பதில் கூறவில்லை. எனக்கு இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதால் உனக்கு நான் பரிபூர்ண அனுமதி தந்துவிட்டதாக நினைக்க வேண்டாம். இதற்கெல்லாம் அனுமதி தர நமக்கு அருகதையே கிடையாது. ஒரு முடிவான எண்ணத்தின் பேரிலேயே நீங்க திடமாக நிற்கிற போது நான் குறுக்கே வரவே மாட்டேன். என அதை தடை செய்கிற நோக்கம் எனக்கு இல்லை. உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முடிவுகள் எல்லாமே உங்களுடைய எதிர்கால நன்மையை கருத்திலே கொண்டதாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைத்து இருப்பீர்கள். அதோட பலாபலன்கள் பற்றியும் அதன் எதிர்வினைகள் பற்றியும் நீங்களும் சிந்தனை பண்ணித்தானே இந்த முடிவுக்கு வந்திருப்பேள். இதற்கு மேலே என் சம்பிரதாயமான அனுமதி எதுக்கு? அப்படி இல்லைப்பா, உங்களுடைய அபிப்பிராயங்களை மீறணுங்கிற எண்ணமே நீங்கள் இதை தடுக்கிற போது தானே வரப்போகிறது. சாய்நாத், நமக்கென்று ஓர் எல்லை இருக்கிறது. நானோ அல்லது நீயோ போட்ட கோடு இல்லை. அது நமக்கு முன்னாலேயே இருந்தவா போட்டு வச்சுட்டு போன கோடு.
இதை மீறுவதற்கு பலமோ பலகாரமோ நிச்சயமாக தேவையில்லை. இந்த எல்லைக்குள்ளே நாம் நிற்கிறோம்னா நமக்குள்ள நாமே உள் இயக்கமாக வளர்ந்தோண்டு இருக்கிற கட்டுப்பாடு தான் காரணம். இதை எதிர்த்து கொண்டு போகிற போது தானே கொஞ்சம் நிதானமாக போனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி பேசினா எப்படியப்பா முடியும்? முடியாதுன்னு சொல்லிவிட்டா பரவாயில்லையே. சபேசன் மீண்டும் மௌனமானார். குடும்பத்தில் மூத்த பிள்ளை, குறைவான வருவாயில் உத்தியோகம் பார்த்து ஓய்வு பெற காத்து இருக்கும் வாழ்க்கை நிலை. 2 பெண்களுக்கு கடன்பட்டு கல்யாணம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனிலிருந்து விடுபடும் தருணம். ஒரு சிறு சரி கட்டளை அங்கீகரிக்க மறுப்பதன் மூலமாக ஏற்பட போகும் விபரீதங்களை ஒரு முறைக்கு பல முறைகள் சிந்தனை செய்து பார்த்தார். உன் இஷ்டப்படியே செய், அம்மாவை சமாதானம் செய்து திருப்தி அடைய செய்வது உன் பொறுப்பு என்றவர் நிதானமாக மீண்டும் விட்ட இடத்திலிருந்து ஆனந்த லகரியை சொல்ல தொடங்கிவிட்டார். உள் ஊடுருவலாக தன் பிரச்சனை எல்லோருடைய மனதிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை 4 நாட்களாக வீட்டில் நிலவிய மௌனத்திலிருந்து உணர்ந்தாள் சீதா. தாயாரும் வீட்டில் உண்டாகி இருக்கும் புதிய எண்ணங்களின் மாறுதல் போக்கினை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் விழித்தாள். தாயாரை பொறுத்தவரையிலும் அவள் எதற்குமே குறுக்கே வருபவளாக தோன்றவில்லை. அத்வைத்தியாக இருந்தால் என்ன, அதுவும் வைதீக மதம் தானே, இதில் என்ன பாகுபாடு வேண்டியிருக்கிறது? அவள் விருப்பம் எதுவோ அதன்படி அவளுக்கு அனுமதியும் ஆசையும் தரும்படி கணவனிடம் கேட்டாள். அவள் ஒரு கல்லூரியில் பிரின்சிபல், காந்தியவாதி, நல்ல முற்போக்கான நோக்கங்களும் கொண்டவள். தம் மனைவியை இப்படி கூறியவுடன் ராகவன் சற்றே பரபரப்படைந்தார். எனினும் அதிர்ச்சி அடையவில்லை. அவளுடைய சமாதானத்தில் ஒரு இடம் அவருக்கு திருப்தி அளிப்பதாக இருந்தது. இதை இந்த கோணத்தில் அவர் சிந்திக்கவே இல்லை. அத்வைதியாக இருந்தால் என்ன, அதுவும் வைதீக மதம் தானே. மனைவியின் இந்த கருத்து அவரை அதிகம் சிந்திக்க வைத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத அந்த கடிதம் வந்தது. நியூயார்க்கிலிருந்து அவருடைய 2வது மகன் நரசிம்மன் அதை எழுதியிருந்தான். கடிதம் மட்டுமா, ஜோடியாக எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவும் தான் அத்துடன் இருந்தது. இவள் எனக்கு தலைமை அதிகாரியாக இருக்கும் KS சர்மாவின் பெண் கௌசல்யா. KS சர்மாவை உங்களுக்கு தெரிந்து இருக்கும். உங்களை தெரியும் என்று அவர் சொன்னார். கௌசல்யா இங்கே ஒரு குழந்தைகள் புத்தக வெளியீட்டு நிறுவனம் ஒன்றில் உதவியாளராக பணிபுரிகிறாள். எங்கள் திருமணம் இங்கே புதிதாக கட்டப்பட்டிருக்கும் விக்னேஸ்வரர் ஆலயத்தில் வைதிக முறைப்படி நடந்தேறியது. அண்ணா ரங்கராஜனும் மதனியும் உடனிருந்து நடத்தி வைத்தார்கள். இதன் மற்ற விவரங்களை அண்ணா உங்களுக்கு எழுதுவார். உங்களுடைய ஆசிகளையும் தாயாரின் ஆசிகளையும் மற்றும் நம் குடும்பத்தில் உள்ளோரின் வாழ்த்துக்களையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். கூடவே அங்கே இருக்கும் மூத்த மகன் ரங்கராஜனின் நீண்ட கடிதம் ஒன்று இருந்தது. அதிலே நரசிம்மன் செய்து கொண்ட இந்த திருமணத்தை பற்றியும் அதற்கான நியாய தன்மைகள் பற்றியும் தேசங்களை தாண்டி இங்கே வந்திருக்கும்போது நம்மிடையே மாற்றிக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான அடிப்படைகள் பற்றியும் வலியுறுத்தி இருந்தான். லோக ஆதாயத்திலும் லௌகீக விஷயத்திலும் சில சௌகரியங்களை அனுசரித்து ஏற்றுக்கொண்டு விட்ட மாறுதல்களை சுட்டிக்காட்டி நரசிம்மன் மேற்கொண்ட காரியத்துக்கான நியாய தன்மைகளை கொஞ்சம் அழுத்தமான துணியிலே எழுதியிருந்தான். உன்னோட அண்ணா கடுதாசி போட்டிருக்கான், படித்து பாரு என்று மகளிடம் அந்த கடிதத்தையும் நரசிம்மன் அனுப்பிய ஃபோட்டோவையும் கொடுத்துவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராகவன். அப்பொழுதுதான் அலுவலகத்திலிருந்து திரும்பியவள் தந்தையின் உற்சாக தன்மையால் கவரப்பட்ட நிலையிலே கடிதங்களுடன் சோஃபாவில் அமர்ந்தாள். அன்பானவர்களை, மகரிஷி அவர்கள் எழுதிய நமக்குள் நாம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.